بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب الحكيم أكان للناس عجبا أن أوحينا إلى رجل منهم أن أنذر الناس وبشر الذين آمنوا أن لهم قدم صدق عند ربهم قال الكافرون إن هذا لساحر مبين إن ربكم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم வெளியே போகும்போது வேட்டையாட போகும்போது யூசுப் எங்களோட அனுப்பி வைக்கலாம். அவன் எங்களோடு வந்தா நாங்க அவரை பாதுகாத்துக்குவோம். அவர் எங்களோட வந்தா விளையாடலாம் கொள்ளலாம், நாங்க பாதுகாத்துக்குவோம். அவன் எங்க மேல ஏன் நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க? இது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை தருது, இது எங்களுக்கு அவமானமா இருக்குது. சொந்த சகோதரனை நம்ப மாட்டீங்களே, யூசுப்புக்கு நாங்க கொலையா பண்ணிடுவோம், எங்களோட அனுப்பி வைக்கணும் அப்படின்னாங்க. யாக்கூபேசன் சொன்னாங்க, இல்ல இது எனக்கு ரொம்ப துக்கமான விஷயம், தயவு செய்து என்ன நிர்பந்திக்காதீங்க, நான் அனுப்ப மாட்டேன். ஏனென்றா அந்த காட்டுல நீங்க போய் வேட்டையாடும் போது அங்க ஓனாய் வந்து என்னுடைய மகனை இந்த யூசுப்பை வந்து அடிச்சிருமோ அப்படிங்கிற நான் பயப்படுறேன் அப்படின்னா. சுபானல்லாஹ், அல்ல எப்படி அவன் வாயில இருந்து வர வைக்கிறான் பாருங்க. என்ன நடக்கும் போது அது வாயில இருந்து வெளிவருது. யாக்கூப் சொல்றாங்க, என்னுடைய குழந்தைக்கு யூசுப்புக்கு நடந்தவோ நான் பயப்படுறேன். மனிதன் ஒரு விஷயத்துல எண்ணி பயந்தாலும் அல்லாஹ் நாடினாலும் நடந்துரும். அதற்கு என்னதான் தடை போட்ட முயற்சி செய்தாலும் நம்முடைய சக்திக்கு மீறிய விஷயம் அது. யாக்கூப் ஒரு நபியா இருந்தாலும் அவங்க எது பயந்தாலும் அதுதான் நடந்துச்சு. ஏன்னா அந்த பிள்ளைகள் விடும்படியா இல்ல. அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல நாங்க ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு போவோம், ரொம்ப பத்திரமா வச்சுக்குவோம், யூசுப் விளையாட விடுவோம், நாங்க அவரோட இருப்போம், நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப வாக்கு மேல வாக்கு கொடுத்தாங்க. கடைசியில யூசுஃப அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க அதற்கு முன்னாடி சதி செய்து தான் வந்தாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, நம்முடைய தந்தை பெரிய வழிகட்டுல இருக்காரு அப்படின்னாங்க. என்ன வழிகேடு? அவர் யூசுப் மேல ரொம்ப பிரியத்தை காட்டுறாரு. அந்த மாதிரி பிரியத்தை நம்ம மேல காட்டுறது இல்ல. ஒன்றை கவனிச்சுக்கணும், பிரியம்ங்கிறது அன்புங்கிறது ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயம். ஆகவே அதுல வந்து யாரையும் குற்றம் சுமத்த முடியாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குற்றம் சுமத்த முடியாது. ஏனென்றால் பிரியம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாஹ் சிலர் மீது ஒரு தனிப்பட்ட பிரியத்தை ஏற்படுத்துறானா அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஏனென்றால் உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிற விஷயம். அது அல்லாஹ் நாடினா புரட்டுவான். அது பிரியம்ங்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லை. ஆகவேதான் நம்முடைய மார்க்கத்துல பிரியத்தை பொறுத்த வரைக்கும் நீதி கடைபிடிக்கிற விஷயமே இல்லை. ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோடு இருக்கிறார், ஆனா அந்த நீதிங்கிறது செலவினங்கள் செய்யும் போது கட்டாயம் நீதி கடைபிடிக்கணும். என்ன, அதுல எதுவும் அநீதி இழைக்க கூடாது. ஒரு மனைவிக்கு ஒன்று அதிகமா கொடுத்துட்டு இன்னொன்னு கொடுக்காம இருக்கிறது, அங்க தேவையில பாக்குறது இங்க தேவை பார்க்காம இருக்கிறது, நேரத்தை அங்க அதிகமா கொடுக்குறது இங்க கொடுக்காம இருக்கிறது, இது மிகப்பெரிய அநியாயம். இப்படி ஒருத்தன் அவன் நாசத்துக்கு அதை விட வேற ஒண்ணும் தேவையில்லை. என்ன, ஒருத்தன் ஒன்றுக்கு மேல திருமணம் செய்து இப்படிப்பட்ட அநியாயம் செய்தானா அவன் மறுமையில நாசமா இருக்கு, வேற ஒண்ணுமே தேவை. அவனுடைய பாதி உடம்போடு தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை கேவலப்படுத்துவான். என்ன, பாதி உடம்பு, அதாவது அவனுடைய ஒரு தோல் புஜம் தான் இருக்கும். இப்ப நமக்கு எத்தனை தோல் புஜம்? 2 தோல் புஜம், ஷோல்டர். அப்போ நமக்குன்னு உருவம் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு அழகான உருவம் கொடுத்திருக்கிறான். அந்த உருவத்துல அழகான 2 கைகள் இருக்குது. ஆனால் எவன் நீதி கடைபிடிக்கலையோ, திருமணம் 2 திருமணம் செய்தோ 3 திருமணம் நீதி கடைபிடிக்கலையோ அல்லாஹ் அவனை எப்படி கேவலப்படுத்துவானா, அவனுடைய ஒரு தோல் புஜத்தை இல்லாம, அதாவது அவனுக்கு ஒரு பக்கம் கை இருக்காது, உடம்பு இருக்காது. சும்மா அதை கற்பனை செய்தாலும் எவ்வளவு கோரமா இருக்கும் பாருங்க. நம்மளால கற்பனை செய்ய முடியல. இந்த கேவலத்தை அல்லாஹ் யாருக்கு ஏற்படுத்துவானா, எவன் நீதி கடைபிடிக்கிறதோட மனைவிகளுக்கு மத்தியில் அவனுக்கு இந்த கேவலம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோல் புஜம் சரிந்தவனாக வருவான். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அவன் பாதி துண்டமாக வருவான் அப்படின்னாங்க. ஏன் நீதி கடைபிடி? இதுக்கு என்ன தெரியுமா? ஏன் இந்த தண்டனை தெரியுமா அவனுக்கு? நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு மனைவி என்பவள் நம்முடைய ஒரு பகுதி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மனைவிமார்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை பாருங்க. ஒரு மனைவி என்பவள் நம்முடைய உடலின் ஒரு பகுதியை போல, ஒரு சதை துண்டு, ஒரு சதை துண்டு இல்ல, ஒரு ஷேர். அப்போ ஒருத்தன் ஒரு மனைவியிடம் அநீதி இழைச்சானா அவன் ஒரு ஷேர்ல அநீதி இழைச்சவன் போல. அதனால அவனுக்கு கொடுக்கிற தண்டனை எப்படிப்பட்டனா, அவன் ஒரு ஷேர் இல்லாதவனாக வருவான்.
அப்போ ஒரு மனைவியோட இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவிய அவன் கவனிக்கணும், அந்த பெண்ணுடைய தேவைகளை பார்க்கணும், அந்த பெண்ணை கண்ணியப்படுத்தணும், அந்த பெண்ணுக்கா சில விஷயங்களை சபர் செய்யணும், பொறுமை காத்துக்கணும், அந்த பெண்ணுடைய எல்லா நன்மையான விஷயங்களை அந்த பெண்ணுக்கு ஒத்துழைப்பு தரணும். இதெல்லாம் ஒரு கணவன், சிறந்த கணவனுடைய கடமை. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆண், ஒரு கணவன் தன்னுடைய மனைவி செய்ய கடமையில செய்யல, அவளை கவனிக்கல, அவளுடைய உடல் தேவை, உணவு தேவை, இருப்பிட தேவை, உடை தேவை, இந்த எந்த தேவையிலையும் பொருட்படுத்தல, மனைவியை கொடுமைப்படுத்துறா, மனைவி செய்ய கடமையில செய்யல அப்படின்னா நிச்சயமாக அவருடைய நிலை நாளை மறுமையில ரொம்ப கை சேதமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏனென்றால் மனைவி என்பது நம்மில் உள்ளவள். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? خلق منها زوجها, அவனிலிருந்து அவளுடைய மனைவியை படைத்தார். ஆதமிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் படைக்கப்பட்டாங்க. அப்ப நம்மிலிருந்து படைக்கப்பட்ட அவள் நம்மில் ஒரு பகுதி. அவள் மார்க்கத்துல ஏன் இந்த சட்டம் இருக்குன்னு கேட்டா, நம்மள உள்ளவளை நாம கண்ணியப்படுத்தணும், அவளுக்குள்ள ஷேர், அவளுக்குள்ள ஹக்கை கொடுக்கணும். ஹக்கை கொடுக்காவிட்டா அல்லாஹ் ரெண்டு துண்டாக்கிடுவான்னு அர்த்தம் நம்ம. ஆனால் இந்த விஷயத்துல கூட பிரியன் வரும்போது இது ஒரு கணவனுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயம். இதுல அவனுக்கு நிர்பந்தம் இல்ல, அதுல நீதி கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அது முடியாத ஒண்ணு. ஒரு மனைவி ரொம்ப சிறந்தவளா இருப்பா, ஒழுக்கம் உள்ளவளா இருப்பா, ரொம்ப கண்ணியமா இருப்பா, ரொம்ப ஓதக்கூடியவளா இருப்பா, ரொம்ப தொழிலாளியா இருப்பா, அவருடைய அகலாக அழகா இருக்கும், எல்லாம் பெஸ்டா இருக்கும். அப்படிங்கிற அந்த மனைவின் மீது ஒரு தனிப்பட்ட பிரியம் இருக்கிறது, வேற விருப்பம், நேசம். இன்னொரு மனைவி அந்த தரஜாவில இல்ல, கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா மனைவிங்கிற முறையில் நேசிப்பா, ஆனா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இது யதார்த்தம். அவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதிகம் நேசிச்சாங்க. அதே தர அல்லாஹ்வோட சொன்னாங்க, யா அல்லாஹ், எது விஷயத்தில் எனக்கு கட்டுப்பாட்டு கொடுத்திருக்கிறாயோ அதிலே நான் நீதி கடைபிடிக்கிறேன். எது விஷயத்தில் என்னுடைய கட்டுப்பாட்டு இல்லையோ அதுல நீ தான் என்னை மன்னிக்க கூடியவன். எது விஷயம் கட்டுப்பாட்டுல இல்ல, உள்ளம் கட்டுப்பாடு. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல இந்த விஷயத்தை சொல்லும் போது, நீங்கள் எவ்வளவு விரும்பினாலும் நீங்க நீதி கடைபிடிக்க முடியாது சொல்றான். நம்ம பெண்கள் தப்பா எடுத்துக்கிற அந்த ஆயத்துக்கு தப்பா விளக்கம் கொடுக்குற, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு தப்பா விளக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு தப்பா விளக்கம் கொடுக்கறதுனா அந்த ஆயத்துடைய விளக்கமும் இல்மும் இருக்குதா? இல்லையே. இல்லாத போய் எதுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு விளக்கம் தரணும்? ஹராம் அது. அல்லாஹ்வுடைய ஆயத்துல விளையாடுறது அது. அல்லாஹ் என்ன சொல்றா, நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினால் நீதி கடைபிடிக்க முடியாதுன்னா, அன்பை பொறுத்த வரைக்கும் நீங்களே விரும்பினால் நீதி கடைபிடிக்க முடியாது. அன்பை பொறுத்த வரைக்கும். இப்ப இதே உதாரணம் தான் பிள்ளைகள் விஷயத்திலும் உண்மைதானே? நீங்க உங்களுடைய பிள்ளைகளை, ரெண்டு பிள்ளை இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு பிள்ளை ஒரு விதமா ஒரு நேசம், ஒரு தனிப்பட்ட நேசம் வருவது. அந்த பிள்ளைகளுடைய இயற்கை, அவங்களுடைய சுபாவங்கள், ஒரு பிள்ளையுடைய முரட்டுத்தனம் ஒண்ணு இருக்கும், ஒரு பிள்ளையோட ரொம்ப சாஃப்ட் நேச்சர் இருக்கும், ஒரு பிள்ளையுடைய பேச்சுகள் ரொம்ப அழகா இருக்கும், ஒரு பிள்ளையுடைய இல்மு நல்லா இருக்கும், ஒரு பிள்ளை எடுத்தோடனே ரொம்ப எல்லாத்தையும் கிராஸ் பண்ணும், உடனே குர்ஆன் நல்லா ஓதி பழகும். இது ஒரு தனிப்பட்ட பிரியத்தை ஏற்படுத்தும். அதனால அதை நம்ம அநியாயம் செய்துட்டோம்னு அர்த்தம் இல்ல. அதுதான். ஆகவே இங்க புரிஞ்சுக்கணும், ஒரு கணவனுக்கு அவனுடைய மனைவிகளோட ஒரு விதத்துல பிள்ளைகளை போல, அவன் பராமரிக்கிறவன், பிள்ளைகளையும் பராமரிக்கிறான், தன்னுடைய மனைவியை பராமரிக்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை தன்னுடைய செல்ல குழந்தையாக வளர்க்கணும். அப்போ ஒரு குழந்தையின் மீது என்னெல்லாம் ஆதிக்கம் பண்ணுவோமோ அந்த ஆதிக்கம் தான் நம்ம அங்க பண்ணலாம். அவன் அடிக்கிற கூட அனுமதி கொடுத்துரு. எப்படி பிள்ளைகளை கடுமை அடிக்கூடாது, அது போல மனைவி அடிக்கூடாது. அடிக்கலாம், தேவை இருந்தா தவிர்க்கும். ஏன்னா பிள்ளைகளே அடிக்கிறது தவிர்க்க முடியாத கட்டத்துல அடிக்கணும். அதாவது 10 வயசு வரைக்கும் குழந்தைகளை நம்ம அடிக்க கூடாது மார்க்கத்துல, அது ஹராம். 10 வயசுக்கு முன்னாடி குழந்தையை அடிக்கிறது. அப்போ ஒரு மனைவி என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அவளையும் அடிக்கிறதுக்கு எப்ப மார்க்க அனுமதி கொடுத்திருக்குன்னா, ஒரு கணவனுக்கு அந்த மனைவி என்பது ஒரு செல்ல குழந்தை போல. அவனுடைய மனைவியில் நம்ம எப்படி பாவிக்கணும்? ஒரு செல்லான்னு. நம்ம செல்லாங்கிறது கல்யாணமான புதுசுல செல்லான்னு பேசுறது, அதுக்கு பிறகு செல்லமே இருக்காது. அது கொல்ற அப்படி. ஏன்னா நம்ம பிள்ளைகள்ல எப்படி தராதரங்கள் உண்டோ, ஒரு நம்முடைய பிள்ளை கொஞ்சம் முரட்டுத்தனம், சில விஷயங்கள் சபர் இல்ல, சில விஷயங்கள்ல தப்பு பண்றது, இதெல்லாம் உண்டு. அப்ப என் பிள்ளையே இல்ல நீ போ அப்படி வீட்டை விட்டு துரத்த முடியுமா? அது போல நம்முடைய மனைவி துரத்த முடியாது. ஏனென்றால் அவள் நம்மில் உள்ளவள். இதெல்லாம் பெண்கள் உணரும் போது பெண்கள் புரிஞ்சுக்கணும், இவ்வளவு அந்தஸ்து அவங்களுக்கு இருக்குது கணவனுடைய விஷயத்துல. கணவன் புரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு அந்த மனைவிய ரொம்ப செல்லமா வச்சுக்கணும். இப்படி செல்லமா நீங்க வச்சிருந்தீங்கனாலே பல விஷயத்தை அவங்க உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. ரொம்ப சிம்பிள் டெக்னிக். அவங்கள நம்முடைய கைவசத்துல வச்சிருக்கிறது. ஆனா அவங்கதான் எல்லா கைவசம் வச்சிருக்கிறாங்க. இது நம்ம ஆளுங்களுக்கு விஷயம் இல்ல, ஏமாந்துறது.
நீங்க அவங்க கைவசது ரொம்ப சிம்பிள். என்ன, நீங்க ஒரு செல்ல குழந்தை போல அரவணைச்சு அவங்கள பக்குவப்படுத்தி அவங்களுக்கு எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிச்சு, எந்த இடத்துல அன்பு காட்டுறோம் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நம்ம இடம் தான் ரொம்ப ஈஸி அவங்களை ஹேண்டில் பண்றது. கஷ்டமே இல்ல, ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணலாம் நம்முடைய குழந்தைகளை ஹேண்டில் பண்றத போல. ஓகேயா? அவன் நம்முடைய மனைவி மாதிரி அப்படி ஒரு விதமான குழந்தைகள் நினைச்சு ஹேண்டில் பண்ணாலே நம்ம பல நேரத்தில் டென்ஷன் எல்லாம் போயிடும். ஏன்னா என் செல்லவங்க 2 அடி அடிச்சுக்கூட சும்மா வேலை பாரு அப்படின்லாம். இங்க பாயிண்ட் என்னன்னு கேட்டா, நான் எதுக்கு இந்த விஷயத்துல சொன்னேன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய அன்புல அநீதி இல்லைங்கிறக்காக. ஏன்னா அந்த அநீதியா இருந்ததுன்னா அல்லாஹ் அதை குற்றம் பிடித்திருப்பான். அல்லாஹ் அதை குற்றமாவே சொல்லல குர்ஆன்ல யாக்கூபுடைய விஷயத்தை. ஆனா அல்லாஹ் அழகா இந்த வரலாறு சொல்லும் போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மேல எந்த குற்றம் சொல்ல, குற்றம் அல்லாஹ் சொல்லுவதெல்லாம் பொறாமைப்பட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மற்ற மகன்களைத்தான் சொல்றான். அப்ப அந்த மகன்கள் என்ன திட்டமிட்டாங்க, நம்முடைய தந்தை இதுல அநீதி செய்யறாரு. அல்லாஹ் யாக்கூப் அநீதியை செய்யறவரா வழிகட்டில் உள்ளவரா சொல்லல. அப்ப அவங்க போட்ட திட்டம், அவங்களுக்கு புத்தி இல்லை அந்த விஷயத்துல, அவங்களுக்கு நேர்வழி இல்லை. அவங்க தன்னுடைய தந்தை ஒரு நபியா இருந்தாலும் அந்த நபி இப்படி ஒரு தவறு செய்வாரான்னு கூட நினைச்சு பார்க்கல. அவங்க அந்த இடத்துல அவங்க தங்களுக்குள்ள பேசிக்கொண்டாங்க. அதான் ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்மில் ஒருத்தர் நேர்வழி உள்ளவராக இருந்தால் அவர் நமக்கு நேர்வழி காட்டுவார். அவன் நம்ம நல்ல ஒரு சேர்ந்து இருக்கணுங்கிறது. நம்ம செய்யற தப்பு வந்துச்சுன்னா கூட தப்பை திருத்துவாங்க. ஆனா சேர்றது எல்லாமே ஒரே இனமா எல்லாம் எல்லாம் திருட்டு பசங்களை சேர்ந்தா, எல்லாமே கல்லன்களை சேர்ந்தா என்ன செய்வாங்க, பெரிய திருட்டு கொள்ளை அடிப்பாங்க, பேங்க் கொள்ளை அடிப்பாங்க. அது வரைக்கும் ஒரு திருடன் இருக்கா, அவன் ஏதோ அங்க எங்க கொஞ்சம் திருடிட்டு இருந்தவன் இந்த மாதிரி திருடன் பல திருடன் சேர்ந்தா என்ன செய்வான், பெரிய பிளான் பண்ணுவான், மாஸ்டர் பிளான். அதான் நடக்கும். அது போலதான் இது. ஏன் இந்த காரணம், அந்த திருடன்ல ஒருத்தவன் ஒரு நல்ல சாலியானவன் இருந்தா, செய்யறது நினைச்சா, தப்பு நினைச்சா, வருந்துறான், கவலைப்படுறான், தௌபா செய்யறான்னா, அவன் தௌபா செய்யக்கூடியவன் தான் மற்ற திருடனை தௌபா செய்ய வைக்கக்கூடியவனா மாறுவான். அவன் நல்லவரோடு சேர்ந்து இருக்கணும். இங்க பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் அவங்களுடைய அந்த 10 பேர் கொண்ட குழுல பார்த்தா யாரும் நாம தப்புல இருக்கணும் உணரல. அவன் 10 பேரும் வழிகட்டு இருந்தவங்க. 10 பேர் வழிகட்டுல இருந்துட்டு தன்னுடைய தந்தை நபியா இருக்கும் போது அந்த நபியை பார்த்து வழிகட்டுல இருந்தவங்க பேசிக்கிறாங்க. பாத்தீங்களா? ஆகவேதான் அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் ஒரு விஷயத்தை மறந்துடக் கூடாது. நம்முடைய சகவாசம் எப்படிங்கிறத நம்ம சோதிக்கணும். நம்முடைய சகவாசத்துல நம்ம கெட்ட சகவாசம் இருந்தா, நல்ல சகவாசம் ஒருத்தர் இருந்தானா, அந்த நல்ல சகவாசத்துல உள்ளவன் நம்முடைய கெட்ட சகவாசம் இல்லாமல் ஆக்க சக்தி உள்ளவன். அவன் நமக்கு அறிவுரை சொல்லுவான், அவனோட சேராத, நீ உருப்பிட மாட்ட இப்படியே போனேன்னா, ஆகவே நீ இப்படி இருக்காத, அவங்களுடைய சொல் பேச்ச கேட்காத அப்படின்னு சொல்லுவான். ஆனா எல்லா சகவாசமும் நாசமா போன கெட்ட சகவாசம்னா நம்ம நாசமா போறது வேற ஒண்ணுமே தேவையில்லை. அப்படித்தான் வழிகட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பாவத்தை செய்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்கள். அவங்க திட்டமிட்டது என்ன, யூசுஃப நம்ம கொன்றுவோம் அல்லது இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு நாடு கடத்திடுவோம் அப்படின்னா. அதுல ஒருத்தர் கொஞ்சம் மிதவாதி, இவங்க எல்லாம் தீவிரவாதிகள், கொன்றுவோன்னு பேசிட்டு இருக்கிற ஆளு. அதுல ஒருத்தர், அப்பா செய்யறதா செய்றீங்க, கொலை மட்டும் செய்யாதீங்க, அந்த மாதிரி பாவத்தை பண்ணாதீங்க, இது என்னாலே ஜீரணிக்க முடியல. அந்த ஆளும் பொறாமைக்காரர் தான், அவருக்கும் பொறாமை, எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க 10 பேரும். ஆனாலும் ஏற்ற இறக்கம் இருக்குமா இல்லையா தீவிரவாதி மிதவாதியில? அப்போ இருக்கிற தீவிரவாதி ஒருத்தர் மிதவாதியா சொன்னாரு, இல்லப்பா செய்வானா, கொண்டு போய் எங்கேயாவது காட்டுல கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டு வந்துடலாம் போ, அது யாராவது வர்றவங்க தூக்கிட்டு போட்டோம், அவரை நம்மால கொலையெல்லாம் செய்வானா அப்படின்றாரு. அப்புறம் சரி அவங்க சரிப்பா இவர் சொல்றதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போனவங்க அவங்க என்ன விரும்பினாங்களோ அதை செய்தாங்க. அவங்க முதல்ல என்ன செய்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே குண்டு கட்டி கிணத்துல போட்டாங்க. கிணத்துல போட்டுட்டு வரும்போதே அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. ஒரு ஓனாயை அடிச்சு அதோடைய ரத்தத்துல தோய்க்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையோடு வராங்க. வந்து அழுதவர்களா வராங்க, வரும்போது அழுதவர்களா வராங்க. ஆகவே உன்னை கவனிச்சுக்கணும், எங்க நமக்கு சில நேரத்துல ஒரு ஆள் மேல சந்தேகம் வந்துருதோ அவங்களை அழுதா கூட நம்ப கூடாது. அந்த நேரத்தை உஷாராகணும். நாம தீவிர விசாரிக்காம அவங்களை எந்த விதத்தில் நம்ப முடியாது. ஏனென்றால் அழுகை என்பது நடிப்பின் ஒரு அம்சம். சிறந்த பெஸ்ட் நடிகன்னா என்ன, அவன் கிளிசரினே போட தேவையில்லைங்க அப்படின்னு அப்படி அழுவாங்க.
அப்படி அழுவாங்க, அவன் அப்படி நிஜமா அழுவான், கதறுவான். பெஸ்ட் நடிகன். அப்ப அழுகை என்பது பக்கத்துல நடிப்பு. ஆகவேதான் நல்லவனா தீயவனாங்கிற முடிவு செய்யறதுக்கு அழுகை அடையாளம் அல்ல, அவனுடைய இயற்கை என்ன, அவனுடைய அஹ்லாக்கு என்னங்கிறத தீர விசாரிக்காம நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆகவேதான் நாம ஒரு மனிதன் அழுதுகிட்டு வரான்னா அந்த மனிதனுடைய பேச்சுக்களை நம்பி மட்டுமே அந்த மனிதன் விஷயத்துல தீர்ப்பளிச்சிட முடியாது. அந்த மனிதனை பற்றி உண்மை நிலவரம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு அந்த அழுகை உண்மைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விஷயத்துல அவருடைய சகோதரர்கள் இவங்க கொண்டுட்டு இவங்க யூசுஃபை கிணத்துல தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க வரும்போது அழுதவர்களாம் வந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். யாக்கூபுட வந்து நின்றாங்க. அவருடைய அருமை தந்தையே, நீங்க பயந்ததுதான் நடந்துச்சு. இது பல நேரத்துல மக்கள் துர்ச்சகனமா சில விஷயங்களை சொல்லுவாங்க. இது நம்முடைய மார்க்கத்துல அது தப்பு. துர்ச்சகன மார்க்கத்துல இல்ல, நற்சவனம் உண்டு. அதாவது உதாரணத்துக்கு நாம ஒரு விஷயத்தை பற்றி நம்முடைய மனைவியிடம் பேசுறோம், பிள்ளைகள்கிட்ட பேசுறோம், மனைவியே எடுத்துக்குவோம். அதான வாழ்க்கை அங்கதானே இருக்குது. நாம் பேசுவோம், நாம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அல்லது அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நாம ஏத்துக்க மாட்டோம். கடைசியில் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய முடிவில் உறுதியாடுவாங்க, அவங்க அதை செய்வாங்க. இங்க அதுக்கு முன்னாடி வேணாங்க, செய்யாதீங்க, வேணாங்க, அது வேணாங்க, வேணாங்க, வேணாங்கன்னு அவங்க சொன்னாங்களா? இவர் செய்திருப்பாரா? நான் சொன்னேன் பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவர் சொல்லுவாரு, நீ வாய் வச்ச பாரு, ஆரம்பத்திலே வாயை திறந்த பாரு, உருப்படுமா? உருப்படல அப்படிப்பாரு. இது நம்முடைய மார்க்கத்துல கூடாது, இது கூடாது. இந்த மாதிரி நினைக்க கூடாது. நம்ம அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் அதை நினைக்க முடியும். என்ன நாம ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டா தவக்குல அல்லாஹ் மேல வச்சுட்டு வேணா இஸ்திகாரா பண்ணலாம். 2 ரக்காத் தொழு, அல்லாவே இதுல எனக்கு நன்மையா இருந்தா அதன் பக்கம் என்னை கொண்டு போ, இல்ல என்ன தடுத்துருன்னு துவா செய்யலாம். அல்லாஹ் நாடினா அது உங்களுக்கு நன்மையா இருந்தா கொண்டு போவான், இல்ல தடுத்துருவான், அல்லது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உணர்த்திடுவான் இது நமக்கு சரிப்படாதுன்ட்டு. இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை நம்ம தேடுறது. ஆனா நாம 2 பேருக்கு இடையே ஒரு விஷயத்துல இது செய்யலாமா வேண்டாம், 2 பேர் 2 கருத்துல இருக்கும்போது ஒருத்தர் செய்யும் போது நான் சொன்னேன் இல்லையா, நடந்துச்சு பாத்தியா, என்ன இவருக்கு இந்த மறைவான ஞானத்துல அவரு சொன்னாரு, இனி ஒரு கைப்பு அல்லாஹ் இவருக்கு வகையா அறிவிச்சா, நீ செய்வ, அவர் செய்தா நீ ஏத்துக்காத, ஏன்னா அது நடக்காது, அது காரியம் கூடாது அப்படின்னு சொன்னாரு. இது முட்டாள்தனம், இது நம்ம சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னா இது எப்படிப்பட்ட வார்த்தைனா எனக்கு முதல்ல தெரியும். இது சிலர் சொல்லுவாங்க, நம்ம பெண்கள் குறிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா இது குடும்பத்துல இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அங்க போனவனா, இங்க போவனா, அங்க போவோம், இங்க போவோம், இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சு வரும்போது அது புருஷன் ஒரு முடிவு எடுத்தா அது நடக்கல வைங்க, இவன் இந்த அம்மா சொல்லிடும், எனக்கு முதல்ல தெரியுமே அப்படின்னு. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? வகி வந்துச்சா? சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தையை தப்பு நம்முடைய மார்க்கத்துல. அப்ப இந்த படிப்படையெல்லாம் இங்க சேர்த்து இடையில சொல்ற காரணம் என்னன்னா, வெறும் கதை மாதிரி இந்த வரலாறுகளை கேட்கறதுக்காக இந்த அமர்வு இல்லைங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சொல்றேன். அவன் அவுட் ஆஃப் டாபிக் பேசுறேங்க மாதிரிலாம் நினைச்சுக்காது. நான் டாபிக்ல தான் இருக்கேன். என்னுடைய நோக்கம் என்ன, எதை சொல்லணுமோ அதை சொல்லிடணும், எதை சொல்லணுமோ அதை சொல்லிடணும், எதை கண்டிக்கணுமோ அதை கண்டிச்சு சொல்லணும், அதான் என்னுடைய நோக்கம். ஆகவேதான் இங்க பாருங்க, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்க நினைச்ச மாதிரிதான் நடந்துச்சு, நீங்க தான் அனுப்பும் போதே அழுதுகிட்டு தானே அனுப்பிச்சீங்க, நீங்க அனுப்பும் போதே சந்தோஷமா அனுப்பல, உடனே இவங்க அழுகுறாங்க, நீங்க அழுகுறது நாங்களும் அழுகுறோம், யூசுஃப ஓனாய் அடிச்சிருச்சு பாருங்க, ரத்த கரையை பாருங்க அப்படின்னு சட்டையை காட்டுறாங்க. ஆனா சட்டையை பார்த்தா உண்மையில் அது யூசுஃபை அடிச்ச நிலை ஆதாரம் இல்ல. ஏன்னு கேட்டா அந்த சட்டை கிழிந்திருக்கல. அது ஒண்ணு கவனிச்சுக்கணும், எப்பேற்பட்ட சூழ்ச்சிக்காரனாக இருந்தாலும் ஒரு தவறை செய்யும் பொழுது அவன் அங்கே ஒரு குழு வச்சிருவான், அவன் மாட்டிக்குவான், எந்த இடத்துல எப்படியாலும் மாட்டிக்குவான். அவர்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு சூழ்ச்சி செய்துதான் இந்த காரியத்தை நிகழ்த்திருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுதான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் செய்த காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு அழகாக்கி காட்டிவிட்டான். சைத்தான் எப்படி அழகாக்கி காட்டான்? நீங்க செய்யறது சரின்னு தோண வச்சுட்டான் சைத்தான். நீங்க செய்யறது தப்பு, உங்களுடைய என்ன தப்பு, ஆனா நீங்க செய்தது சரின்னு நம்ப வச்சுட்டான் சைத்தான். ஆக இப்போது என்னுடைய ஒரே வேலை என்ன, நான் என்ன வேலை என்னவே செய்ய முடியாது. ஏனென்றா என்ன முடியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னால அல்லாஹ்வுடைய துஆ தான் செய்ய முடியும். அவங்க இயலாமையில இருக்கிறார், அவங்க வயது முதிர்ந்தவர். அப்ப அந்த நேரத்துல என்னுடைய நிலை இப்போது நான் சப்ருன் ஜமீல், நான் அழகான பொறுமையை கடைபிடிப்பேன் அப்படின்னா.
அப்ப ஒண்ணு விளைக்கணும், எப்போதுமே நமக்கு ஒரு சோதனை வரும்போது ஒன்று முடிந்தால் அது விஷயத்துல நம்ம ஸ்டெப் எடுக்க முடிஞ்சா எடுக்கணும், இல்லைன்னா சபர், அல்லாஹ்வுக்காக சபர் செய்யணும். அந்த பண்பு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்துச்சு. ஆகவே அவங்க சொன்னாங்க, நீங்க செய்த காரியம் உங்களுக்கு அழகா தெரியுது, ஆனா என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய கவலையையும் நான் அல்லாஹ்விடம் முறையிடுகிறேன், நான் அல்லாஹ்விடம் நான் பொறுமை காக்கிறேன், நான் அழகான பொறுமையோடு இருப்பேன் அப்படின்னா. அவங்க நொந்துக்கல, அல்லாஹ்வே என்னை கைவிட்டுட்டியே அப்படின்லாம் சொல்லல. ஏன்னா அல்லாஹ் மீது நிராசை அடையக்கூடாது இல்லையா? அது ஒரு நபி அப்படி நிராசை அடைவார், நிராசை அடையல. அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சிட்டாங்க, இவங்க ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்கிறாங்க, அந்த மாஸ்டர் பிளான் படி அதை நடத்தி காட்டிட்டாங்க. அவங்களுடைய எண்ணம் நிறைவேறிச்சு. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் துஆ செய்யாங்க, யூசுப் விஷயத்துல கை செய்யப்பட்ட யூசுஃபே உன்னை பிரிந்து நான் வாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட கவலைப்பட்டாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹிக்மத், நாம எப்பவுமே நம்முடைய அறிவைத்தான் எப்பவுமே சார்ந்திருப்போம். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஹிக்மத், அதற்கு பின்னாடி என்ன வச்சிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாம போயிருது. தெரியாம போறதுக்கான நம்முடைய அறிவை நம்ம சார்ந்திருக்கிறது தான். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியுடைய மகனுக்கு, ஒரு நபிக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார். ரெண்டு பேரும் நபிமார்கள். அந்த ரெண்டு நபிமார்களுக்கும் கொடுக்கிற சோதனை தந்தை மகனுக்கு அவங்களுக்கு பிரிவினை ஏற்படுத்துறான். தந்தை ஒரு நபி, அவர் பயந்தது நடந்துருச்சு. மகனும் ஒரு நபி, எப்படிப்பட்ட பிரிவினை, எப்படிப்பட்ட சோதனை இது. அதுதான் நம்முடைய வரலாறுல நிறைய நபிமார்களுக்கு குழந்தை சோதனை நிறைய வந்திருக்குது. குழந்தை இல்லாமல் வந்திருக்குது, குழந்தை கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. குழந்தை கொடுக்கப்பட்டு குழந்தை முஸ்லிமா இல்லாம காஃபிரா இருந்து வந்திருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளை இருந்தது போல. இன்னொரு பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் குழந்தை கொடுத்து அந்த குழந்தை அருங்குற அளவுக்கு சோதனை வந்திருக்குது. அவர் குழந்தை பாக்கியத்தை கொண்டு, சந்ததியை கொண்டு அல்லாஹ் நபிமார்களுக்கு பல சோதனைகள், அதுல நிறைய நபிமார்கள் வந்துட்டாங்க அந்த லிஸ்ட்ல. ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குழந்தை கொடுத்தா, இப்ராஹிம்ங்கற அழகான ஆண் குழந்தைய அல்லாஹ் பால்குடி குழந்தைய அவங்க இருக்கும்போது அவங்களுடைய உயிர் எடுத்துட்டான், அவங்க மௌத்தாயிட்டாங்க. அப்படியும் அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். ஆகவே நபிமாருடைய வாழ்க்கைங்கிறது ஒரு ஃபேமிலி வாழ்க்கை. அவை நபிமாருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூரமா பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பின்பற்றப்படக்கூடியவர்கள் இல்லையா? அவ மனிதர்கள் எல்லாருக்கும் என்னென்ன சோதனைகள் எப்படிலாம் வருமோ அந்த சோதனைகள் எல்லாத்தையும் நபிமார்கள் சந்திச்சார். உதாரணத்துக்கு, இன்று ஒரு மனிதன் அவருடைய குழந்தை காணாமல் போயிடுச்சு. எப்படி ஒரு சோதனை. இப்ப இந்த சோதனையை விட்டு அவர் என்ன செய்யணும்? இங்க யாக்கூப் யூசுப் அவர்கள் வரலாறு அதுக்கு பதில் இருக்குது. இங்க ஒரு விதத்துல ஒரு சூழ்ச்சியினால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை தொலைச்சிட்டாங்க. அதுல அவங்க பலிகடாயிட்டாங்க. இப்போ அவங்க கண்டுபிடிக்கணும், ஆனா கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை, சூழ்ச்சி பலமா இருக்குது. ஏன்னா கண்டுபிடிக்கிற கூட ஒத்துழைப்பு இருக்கணும். அப்போ இப்போ நம்முடைய ஒரு பையன் காணாம போயிட்டான், அண்ணன் தம்பிலாக டேய் தேடுங்கடா உன் தம்பியை காணோடா அப்படின்னா உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு மூளைக்கு போய் தேட ஆரம்பிச்சுவான். இதுவும் நடக்கும். ஆனா இங்க பாருங்க, இந்த அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து சதிய பண்றாங்க இங்க. அப்ப எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. அப்போ காணாமல் போன குழந்தையை பற்றி அறிவிப்பு அப்படிங்கிறதுல அங்க அந்த நிலை கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இல்ல. அவங்க ஆகதான் சொன்னா, என்னுடைய இந்த கவலையை நான் மற்றவங்கள்ட்ட முறையிடுவதை காட்டிலும் நான் அல்லாஹ்வோட தான் முறையிட முடியும். ஏன்னா நான் முறையிடுவதற்கு தகுதியா இருக்கக்கூடிய முதல் அல்லாஹ் தான். அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளைகளாகி நீங்கள், ஆனா நீங்களே தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து நான் என்ன முறையிட முடியும்? அவை நான் சபர் செய்வேன் அல்லாஹ்விடம். அவர் ஒவ்வொரு முஸ்லீமும் எந்த கட்டத்திலும் இப்படி ஒரு சபரை கடைபிடிக்கணும். தான் குழந்தை தொலைச்சாலும் சரி, செல்போனை தொலைச்சாலும் சரி. நம்ம ஒரு செல்போனை தொலைச்சாலே வாழ்க்கை தொலைச்ச மாதிரி. யாழ்லா கேலக்சி வாங்கினேனே, வட்டிக்கு கடன் வாங்கியா வாங்கினேனே, ஹராமி இல்ல. ஏனென்றா எப்படி அது பார்த்தாலே பொடி பசங்க வாண்டு பசங்க எல்லாம் வந்து கேலக்சி கேட்கறாங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க அது வந்து நோட் புக் பிசி, அது வந்து டேப்லெட் பிசி, அப்படி இப்படி இப்படின்னு தொட்டாலே போதும், குத்த கூட தேவையில்லை, தொட்டா போதும், எல்லாமே எல்லாத்தையும் செய்யலாம். அதுல சுபஹானல்லாஹ் எல்லாத்தையும் செய்யலாம். ஆமா, அதனாலதான் யாருக்கு அது வேணும் யாருக்கு வேணாங்கிறதுலாம் சட்டம் இருக்கு மார்க்கத்துல. நான் ஒரு வாலிப பையன் மார்க்கம் இல்ல ஒழுக்கம் இல்ல, அவனுக்கு கேலக்சினை வாங்கி கொடுக்க கூடாது. அவன் வாங்கினா கூட நீ தப்புப்பா, இதெல்லாம் வாங்காத, நீ வந்து பிரச்சனை, இது உன்னை வழிகெடுத்துன்னு சொல்லலாம். அப்போ எதுக்கு இதெல்லாம்? இன்னைக்கு நம்மவர்கள் ஒன்னு ரெண்டு சின்ன சின்ன பொருளை தொலைச்சாலே வந்து அல்லாஹ் மேல நம்பிக்கை விட்டுறான். இன்னால் இல்லாத ஒன்னா இல்ல ராஜ்யம் கூட சொல்றது இல்ல. தொலைச்சிட்டேன் அப்படின்னா இன்னாலி ஒன்னா சொன்னீங்களா? ஆமாங்க, இன்னால் இல்லாத ஒன்னால ராஜ்யம். அது சொல்றது கூட உண்மையிலே நம்பிக்கையோட சொல்றது இல்ல.
நான் சொல்லும் போது அவருக்கு என்ன, ஓ இவரு துவாவா செய்வாரு, நம்ம இல்ல இன்னும் இன்னாலும் உனக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு அப்படின்னு பயம். அந்த பயத்துல சொல்றாரு இவரு. இந்த மாதிரி மகனை தொலைச்ச நேரத்துல ரப்புல் ஆலமீன் நம்பிக்கை வச்சாங்க. என்ன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ நம்முடைய காணாமல் போன பொருளை பற்றி அறிவிப்பு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அல்லாஹ்வின் பக்கம் சாட்டிட வேண்டியதுதான். அதாவது நமக்கு அதனால மார்க்கத்துல நமக்கு அழகான ஒரு ஆறுதல் இருக்கு தெரியுமா? தெரிஞ்சுங்க இந்த விஷயத்த. காணாமல் போன பொருள் விஷயத்துல நம்ம என்ன நியத்து பண்ணணும்னா, யா அல்லாஹ் தொலைச்சிட்டேன், எனக்கு அது கிடைக்கட்டும், நான் உன்னிடம் தான் தேடணும், உன்னிடம் தான் நான் கேட்கணும், நீ தான் கொடுத்தேன், நீ தான் எடுத்துட்ட, எல்லாம் எனக்கு திரும்ப கூடு, அதோட சிறந்தது கூடு, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏன்னா எல்லாம் நான் உங்கள்கிட்ட தான் நான் திரும்ப, நாங்க எல்லாம் உன்கிட்ட தான் வரப்போறவங்க, இதுவும் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு தீர்வு சொன்னாங்க. கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காட்டி யா அல்லாஹ் அது காணாமல் போனது, திருடி காணாம போச்சா, அதான் முதல் நிலை. திருடி தான் காணாம போயிருது பெரும்பாலும். ஏன்னா திருடர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் பாதுகாக்கணும். எங்க பார்த்தாலும் திருடர்களா இருக்கிறாங்க. அது வியாபாரத்தில் திருடன்கள், வாழ்க்கையில பல விஷயங்கள் திருடன்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பாதுகாக்கணும். முஸ்லீம் அப்படி இருக்க மாட்டான். அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முஸ்லீம் ஒரு திருடனாக இருக்க மாட்டான் அப்படின்னாங்க. இங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க அப்படி தொலைச்சிட்டீங்கன்னா நியத்து பண்ணிக்கங்க, திருடனவனுக்காக சதக்காவா போகட்டும் அப்படின்னு. எப்படி சதக்காவா போகட்டும் அப்படின்னு அப்படி நியத்து பண்ணிக்கணும். உடனே ஒரு கேள்வி கூடாது, சதக்காவா போட்டுன்னு நினைச்சிட்டீங்க, திருடன் கிடைச்சிட்டான், இப்ப வாங்கிக்கலாமா வேணாமா, இப்ப என்ன சட்டம், பத்வா கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து நிக்க கூடாது. அது வேற, அதுக்கு என்ன பதிலு, அது மார்க்கம் சொல்லிட்டு கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்போ விஷயம் என்ன கேட்டா, ரசூலுல்லாஹ் நமக்கு தீர்வு சொன்னாங்க, சதக்காவா நியத்து பண்ணிடுங்க, அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்காட்டி கூட உங்களுக்கு ஒரு நன்மையா போச்சு. அப்படியே சரியா? அது திருடனுக்கு நீங்க சதக்காவா நியத்து பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்க வாங்க தேவையில்லை, சதக்கா போடுறோம் திரும்ப வாங்க கூடாது. அதான் அதுக்குள்ள பதில். அப்போ பாயிண்ட் இதுதான். அப்போ என்ன ஒரு இழப்பு நமக்கு வந்தாலும் நம்ம அல்லாஹ் மீதான நம்பிக்கை விட்டுறக்கூடாது. அது அல்லாஹ்வுக்காக சபுரு செய்யணுங்கிற ஒரு படிப்பினைய சொந்த ஒரு பிரியத்திற்குரிய மகனை தொலைச்ச நேரத்துல கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில இருந்து பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து என்ன நடந்ததுங்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.